மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 23க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பிற்கால பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம். பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம். ஆப்ஷன் ஏ மதுரை, பி கொர்க்கை, சி காயல், டி நெல்லை. இதுக்கான சரியான பதில் மதுரை. பிற்கால பாண்டியர்களினுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா மதுரை. பண்டைய கால பாண்டியர்களினுடைய தலைநகரமும் மதுரை தான். கொர்க்கை மற்றும் காயல் இரண்டுமே பார்த்திங்கன்னா முக்கியமான துறைமுகங்கள். சரிங்களா? முக்கியமான துறைமுகங்கள். பாண்டியர்களினுடைய முக்கியமான தொழிலே பார்த்திங்கன்னா முத்து குளித்தல். இந்த துறைமுகங்களில் தான் பார்த்திங்கன்னா முத்து குளித்தல் அப்படின்றது நடைபெற்றிருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய அரசை மீட்டெழ செய்தவர். 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய அரசை மீட்டெழ செய்தவர். ஆப்ஷன் ஏ விஜயாலயன், பி கடுங்கோன், சி அரிகேசரி மாரவர்மன், டி 2ஆம் ராஜசிம்மன். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கடுங்கோன். 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பாண்டிய அரசை மீட்டெழ செய்தவர் கடுங்கோன். இதே பிற்கால சோழர்களை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா விஜயாலயன். அரிகேசரி மாரவர்மன் பார்த்திங்க அப்படின்னா கடுங்கோனுக்கு அடுத்து 1642 பதவி ஏற்றிருப்பார். இதே அந்த கடுங்கோன் வழியாக வந்த பாண்டிய மரபினுடைய கடைசி அரசர் யாருன்னா 2ஆம் ராஜசிம்மன். சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி இந்த கொஷினுக்கான சரியான பதில் கடுங்கோன். சரிங்களா? 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய அரசை மீட்டெழ செய்தவர் கடுங்கோன். விஜயாலயன் பிற்கால சோழ அரசர்களை தோற்றுவித்தவர். அரிகேசரி மாரவர்மன் அப்படின்றவருக்கு கடுங்கோனுக்கு அடுத்தது பதவி ஏற்றிருப்பார். எந்த இயர்னா கிபி 642. இந்த கடுங்கோன் வழியாக வந்த அரசர்களுடைய கடைசி அரசர் யாருன்னா 2ஆம் ராஜசிம்மன். சரிங்களா? 2ஆம் ராஜசிம்மன். அடுத்த கொஷின், அரிகேசரி மாரவர்மனின் சமகாலத்தவர்கள். அரிகேசரி மாரவர்மனின் சமகாலத்தவர்கள். ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன், சி திருஞான சம்பந்தர், டி அனைத்தும். இதுக்கான சரியான பதில் அனைத்தும் அப்படின்றது தான் கரெக்டு. ஏன்னா அரிகேசரி மாரவர்மனின் சமகாலத்தவர்களாக பார்த்தது முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்ற பல்லவ மன்னர்கள். சரிங்களா? இதே திருஞான சம்பந்தரும் பார்த்திங்கன்னா அரிகேசரி மாரவர்மனினுடைய சமகாலத்தவர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய தூண்டுதலின் பேரில் தான் அரிகேசரி மாரவர்மன் சைவ சமயத்தை பின்பற்றியிருப்பார். சரிங்களா? சைவ சமயத்தை பின்பற்றியதற்கு காரணம் அரிகேசரி மாரவர்மன் சைவ சமயத்தை பின்பற்றியதற்கான காரணம் திருஞான சம்பந்தரின் தூண்டுதல். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். முதலாம் வரகுணன் எனப்பட்டவர். முதலாம் வரகுணன் எனப்பட்டவர். ஆப்ஷன் ஏ அரிகேசரி மாரவர்மன், ஆப்ஷன் பி ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், ஆப்ஷன் சி ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன், டி 2ஆம் ராஜசிம்மன். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்றத சரியான பதில். அரிகேசரி மாரவர்மன் பார்த்திங்க அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிகேசரி மாரவர்மன் கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் சைவ சமயத்திற்கு மாறினதுக்கு பிறகு சமண மதத்தை சேர்ந்த மக்களை மிகவும் துன்புற்றிருப்பார், நிறைய பேரை கொன்றிருப்பார். அதுக்காக சமண சமயத்தை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்ற பேர் அவருக்கு உண்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன், குலசேகர பாண்டியன், குலசேகர பாண்டியன், சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். ஆப்ஷன் சி சுந்தரபாண்டியன், குலசேகர பாண்டியன், சுந்தரபாண்டியன். ஆப்ஷன் டி சுந்தரபாண்டியன், குலசேகர பாண்டியன், வீரபாண்டியன். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி தெரியும் பிற்கால பிற்கால பாண்டியர்களினுடைய காலவரிசை எந்த அரசர் ஃபஸ்ட்டு, எந்த அரசர் செகண்டு, எந்த அரசர் தேர்டு அப்படின்றது தான். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அதாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதுக்கடுத்தது மாரவர்மன் குலசேகர பாண்டியன், அதுக்கடுத்தது இவருடைய மகனான வீரபாண்டியன். இப்படி தான் பார்த்திங்கன்னா அரசவை அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் குறித்து கூறும் கல்வெட்டு. பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் குறித்து கூறும் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ உத்திரமேரூர் கல்வெட்டு, பி மானூர் கல்வெட்டு, சி திருச்சி கல்வெட்டு, டி தூத்துக்குடி கல்வெட்டு.
எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மானூர் கல்வெட்டு அப்படின்றத சரியான பதில். இது எங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மானூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சோழர்களினுடைய கிராம நிர்வாகம் பற்றி கூறுவது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். மாலிக் கபூர் படையெடுப்பிற்கு காரணமானவர்கள். மாலிக் கபூர் படையெடுப்பிற்கு காரணமானவர். ஆப்ஷன் ஏ சடையவர்மன் சுந்தரபாண்டியன், பி சுந்தரபாண்டியன், சி வீரபாண்டியன், டி மாரவர்மன் குலசேகர பாண்டியன். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சுந்தரபாண்டியன் அப்படின்றத சரியான பதில். மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய 2 மகன்களில் ஒருத்தர் வந்துட்டு வீரபாண்டியன், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன். இதில் இவர் வீரபாண்டியனை தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு அரசராக அறிவிச்சிருப்பார், சுந்தரபாண்டியனை அறிவிச்சிருக்க மாட்டார். அதன் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக தந்தையை வந்துட்டு கொலை செய்துவிட்டு அலாவுதீன் கில்ஜியோட அடைக்கலத்துக்கு சேர்ந்திருப்பார். அங்கே அடைக்கலத்தின் பெயரில் வந்துட்டு அவருடைய தலைமை தளபதியான மாலிக் கபூர் கொண்டு மதுரையில் வந்துட்டு படையெடுப்பு செஞ்சுருப்பாங்க. அதுதான் மாலிக் கபூர் படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பிற்கால பாண்டியர்கள் டேஸ் முதல் டேஸ் நூற்றாண்டு ஆட்சி சென்றனர். பிற்கால பாண்டியர்கள் டேஸ் முதல் டேஸ் வரை ஆட்சி சென்றார்கள். ஆப்ஷன் ஏ 12 - 14, பி 13 - 16, சி 14 - 16, டி 15 - 17. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால பாண்டியர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஓகே, கூன் பாண்டியன் என அழைக்கப்பட்டவர். கூன் பாண்டியன் என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ சடையவர்மன் சுந்தரபாண்டியன், ஆப்ஷன் பி முதலாம் வரகுணன், ஆப்ஷன் சி அரிகேசரி மாரவர்மன், ஆப்ஷன் டி மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அரிகேசரி மாரவர்மன் அப்படின்றவர் தான் சரியான பதில். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமண மதத்தை சார்ந்தவர்களை துன்புறுத்தினது காரணமாக அவர் கூன் பாண்டியன் என அழைக்கப்பட்டார். இதே சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றவர் ஜடாவர்மன் அப்படின்னு வந்துட்டு அழைக்கப்படுவார். ஜடாவர்மன் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சதுர்வேதி மங்கலம் எனப்படுவது. சதுர்வேதி மங்கலம் எனப்படுவது. ஆப்ஷன் ஏ எழுத்து மண்டபம், பி அரசு செயலகம், சி பிராமணர் குடியிருப்பு, டி படைக்கொட்டல். இதுக்கான சரியான பதில் பிராமணர் குடியிருப்பு. சதுர்வேதி மங்கலம் அல்லது மங்கலம் ரெண்டுமே ஒரே நேம் தான். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிராமணர் குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு செயலகம் வந்துட்டு எழுத்து மண்டபம் அப்படின்னே சொல்லப்பட்டது. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன். முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன். ஆப்ஷன் ஏ முதலாம் வரகுணன், ஆப்ஷன் பி இரண்டாம் வரகுணன், ஆப்ஷன் சி இரண்டாம் ராஜசிம்மன், டி வந்துட்டு ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். இதுக்கான சரியான பதில் இரண்டாம் ராஜசிம்மன். சரிங்களா, இரண்டாம் ராஜசிம்மன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்டு 920 நாட்டை விட்டு வெளியேறியிருப்பார். ஓகேங்களா, நாட்டை விட்டு வெளியேறி இருப்பார். இதில் இரண்டாம் வருகுணன் மற்றும் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. இரண்டாம் வருகுணன் மற்றும் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இவங்க 2 பேரும் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். களப்பிரர்கள் ஆட்சியை முடித்து வைத்த பாண்டிய மன்னன். களப்பிரர்கள் ஆட்சியை முடித்து வைத்த பாண்டிய மன்னன். ஆப்ஷன் ஏ கூன் பாண்டியன், பி வீரபாண்டியன், சி கடுங்கோன், டி வரகுணன். இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா கடுங்கோன். ஓகேங்களா, களப்பிரர்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தான் 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பாண்டிய மன்னனான கடுங்கோன் வந்துட்டு தன்னுடைய அரசவையை வந்துட்டு மீட்டலை செய்திருப்பார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். முதலாம் ராஜராஜனின் மகள். முதலாம் ராஜராஜனின் மகள். ஆப்ஷன் ஏ அம்மங்கா, பி தேவிகா, சி குந்தவை, டி காந்தாரி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி குந்தவை அப்படின்றது தான் சரியான பதில். முதலாம் ராஜராஜனின் மகள் வந்துட்டு குந்தவை. குந்தவையை வந்து பார்த்திங்கன்னா கீழே சாளுக்கிய அரசனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். அம்மங்கா தேவியின் தந்தை யார்? அம்மங்கா தேவியின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ ராஜராஜன் 1, பி ராஜேந்திரன் 1, சி குலோத்துங்கன் 1, டி வந்து ராஜராஜ நரேந்திரன்.
இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜேந்திரன் 1. முதலாம் ராஜேந்திரனுடைய மகள்தான் அம்மங்கா தேவி. இவரை தான் கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜராஜ நரேந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய பையன்தான் முதலாம் குலோத்துங்கன். இவருடைய இயற்பெயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜேந்திர சாளுக்கியன்னு சொல்லுவாங்க. இவர் சோழ சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவிக்கும் பொழுது முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பாண்டிய நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடு என கூறியவர். பாண்டிய நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடு என கூறியவர். ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் பி மார்கோ போலோ, ஆப்ஷன் சி யுவாங் சுவாங், ஆப்ஷன் டி பாஹியான். எஸ், இதுக்கான சரியான பதில் மார்கோ போலோ அப்படின்றதா சரியான பதில். வெனிசு நாட்டு பயணியான மார்கோ போலோ தான் பாண்டிய நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு கூறியிருப்பார். இவர் காயலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 முறை வந்திருப்பார். காயல்பட்டினம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முறை வந்தவர் வந்துட்டு நம்மளுடைய மார்கோ போலோ. எந்தெந்த இயர் அப்படின்னா 1288, 1288 ஒரு தடவையும் 1293 ஒரு தடவையும் வந்திருப்பாங்க. சரிங்களா? 1288, 93 அப்படின்ற 2 இயரில் வந்துட்டு மார்கோ போலோ காயல்பட்டினத்துக்கு வந்திருப்பார். காயல்பட்டினம் அப்படின்ற இடம் வந்துட்டு இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது ப்ரீவியஸில் கேட்ட கொஷின். சரிங்களா? ஓகே, இந்த லெசனுக்கான 15 கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.